நீதிபதிகளின் தவறுகள் அல்லது நடத்தை குறித்த புகார்களை விசாரிக்க மாமன்னர் சிறப்பு நடுவர் மன்றத்தை அமைக்கலாம். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் மாமன்னருக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருப்பதாக சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அதலினா ஒத்மான் சைட் தெரிவித்தார். அப்படி நடுவர் மன்றத்தின் விசாரணைக்கு ஆளாகும் நீதிபதிகளை நாட்டின் தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்து பிரதமர் கொடுக்கும் அறிவுரையின் பேரில் மாமன்னர் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்ய முடியும். அதே சமயம் பணியில் நெறிமுறை தவறும் நீதிபதிகள் குறித்து நீதித்துறை நெறிமுறை செயற்குழுவிடம் நாட்டின் தலைமை நீதிபதி புகார் அளிக்கலாம் என அதலினா கூறினார். 2009ஆம் ஆண்டு நீதிபதிகள் நெறிமுறை கோட்பாடுகள் நடைமுறையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதி பரிபாலனத்துறை எந்த ஓர் அரசியல் அல்லது வெளியாரின் தலையீடுகளில் இருந்தும் விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதே அக்கோட்பாடுகளின் நோக்கமாகும். நீதித்துறையின் சுதந்திரத்தை வலியுறுத்தி மலேசிய வழக்கறிஞர் மன்றம் நேற்று புத்ராஜயாவில் அமைதி ஊர்வலம் நடத்தியது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். வழக்கறிஞர் மன்றம் உள்ளிட்ட எல்லா தரப்புகளின் கருத்துக்களையும் கேட்க அரசாங்கம் எப்போது தயாராக இருப்பதாக அவர் கூறினார். காலியாக உள்ள முக்கிய நீதிபதிகள் பொறுப்புகளை உடனடியாக நிரப்புவது, நீதிபதிகள் நியமனத்தில் தலையீடு இருந்ததாக கூறப்படும் புகார்களை விசாரிக்க அரச விசாரணை ஆணையத்தை அமைப்பது உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர் மன்றம் நேற்று பிரதமர் துறையில் மகஜர் சமர்ப்பித்தது. நகர சம்மேளன் மக்களே, உங்களுக்காக வருகிறது GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்மேளன் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மேளன் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும் பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மேளன்.